கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் அவங்களோட பிளேயிங் லெவன் ஓரளவு செட் ஆகிட்டுன்னே சொல்லலாம். ஸோ இன்னும் ஒன்றே ஒன்று பேலன்ஸ், நிதிஷ் ராணா மட்டும் பேலன்ஸு 10.5 கோடி வச்சுருக்கிறாங்க. ஒரு 7 இல்லை 6 கோடி வரை போவாங்க, நம்ம உறுதியாக எதிர்பார்க்கலாம். நிதிஷ் ராணா மட்டும் கிடச்சிட்டாருன்னா கேகேஆர் ஸ்குவாடு கம்ப்ளீட்டுன்னு தான் சொல்லலாம். பட் வெங்கடேஷ் ஐயருக்கு அவ்வளோ தூரம் போயிருக்கணுமா, 23 கோடிக்கு போயிருக்கணுமாங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டால் அது கொஞ்சம் ஒரு எக்ஸ்பென்சிவ்னு தான் தோணுது. ஸோ அதனால தான் இவங்க இந்த பின்னாடி எடுக்க வேண்டிய பிளேயர்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்களோ அப்படின்னு தோணுது. இன்னும் ஓவர்சீஸ் ஸ்லாட்டில் 3 பேர் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. இந்தியன் ஃபாஸ்ட் 3 ஸ்பின்னர் இருக்காங்க. ஸோ இந்தியன் ஃபாஸ்ட் போலர்ஸ், ஸோ அவங்கக்கிட்ட போய் ஆகணும். ப்ளஸ் இந்தியன் பேட்டர்ஸ், ஸோ அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் போய் ஆகணும். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி பண்ணுவாங்க. இருக்கிற 10 கோடியில் எவ்வளோ பண்ணணும், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க கேகேஆருங்கிறத பார்ப்போம். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து ஐபிஎல்ஸ் ஆக்ஷன்ஸ் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குங்க.